தேர்தல் நடத்தை விதிமுறைகள் மீறியதாக கூறி தவேக தலைவர் விஜய் மீது காவல்துறையினர் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்துள்ள நிலையில், பிற தலைவர்களின் பிரச்சாரங்களில் கூட்டம் கூடியபோது ஏன் வழக்கு பதியவில்லை என தவேக ஆதரவாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். தமிழக சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் பெரம்பூரில் போட்டியிடும் தவேக தலைவர் விஜய் தனது வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்தார். இதையடுத்து அவர் தனது தேர்தல் பிரச்சாரத்தை பெரம்பூரில் இருந்தே தொடங்கினார். தொடக்கத்தில் இருந்தே அவரது பிரச்சார வாகனத்தை மக்கள் சூழ்ந்ததால் வாகனம் ஊர்ந்து சென்றது. முதலில் பெரம்பூரில் பிரச்சாரத்தை நிறைவு செய்த விஜய் அடுத்தபடியாக கொளத்தூர் தொகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ள புறப்பட்டார். பெரவள்ளூர் பகுதியில் பிரச்சாரம் மேற்கொள்ளவிருந்த விஜய்க்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அப்பகுதியில் மக்கள் கூட்டம் நிரம்பி வழிந்ததால் நெரிசல் ஏற்பட்டது. இதை கண்டு சுதாரித்துக் கொண்ட தவேக தலைவர் விஜய் தனது பிரச்சாரத்தை பாதியிலேயே நிறுத்திக் கொண்டு அங்கிருந்து புறப்பட்டார். மேலும் தவேக தலைவர் விஜய்க்கும் பொதுமக்களுக்கும் உரிய பாதுகாப்பு அளிக்கப்படாததால் பிரச்சாரம் ரத்து செய்யப்படுவதாக தவேக தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிலையில் போக்குவரத்தும் பொதுமக்களுக்கும் இடையூறு ஏற்படுத்தியதாக கூறி பெரவள்ளூர் காவல்துறையினர் விஜய் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்தனர். 300 பேருக்கு அனுமதி கோரிவிட்டு 5000 பேரை கூட்டியதாகவும் விஜய் மீது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டுள்ளது. இருப்பினும் காவல்துறை தான் உரிய பாதுகாப்பு அளிக்கவில்லை என தவேக தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிற தலைவர்கள் பிரச்சாரம் மேற்கொள்ளும் போது இதுபோன்ற கட்டுக்கடங்காத கூட்டம் கூடும் சூழலில் அப்போதெல்லாம் வழக்கு பதிவு செய்யாத காவல்துறை விஜய் மீது மட்டும் வழக்கு பதிவு செய்துள்ளது ஏன் என தவேக ஆதரவாளர்கள் ஆதங்கம் தெரிவிக்கின்றனர்.